கடாயை வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு காஞ்ச மிளகா 2 ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது வரைக்கும் நான் வணக்கவே இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கடாய்க்கும் வலிக்காமல் கரண்டிக்கும் வலிக்காமல் ஒரு 2 கலருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பொடி இருக்கும், அதையும் போட்டுக்கோங்க. இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை கடலைப்பருப்புலாம் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு போட்டு அங்கங்கே கடி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். உப்பு தேவைப்படுறவங்க சாப்பாடில் போட்டு வடிச்சிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன மாதிரி இப்போ சாப்பாடு கிளறும்போது உப்பு கொஞ்சம் போடுவேன். எனக்கு அளவு தெரியும், அடிக்கடி செய்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போடுங்க. இது யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் வேறு வழி இல்லையே, இன்றைக்கி வீடியோ போட்டாகணுமே. புளி சாதம் தான் கிளறினேன், அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப்